Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. மும்மொழி கொள்கை விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் நாடகம் ஆடுவதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் விமர்சித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் புதிய வரலாறு படைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பூஞ்சேரியில் தனியார் மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. நல்லாட்சி நமதே என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பாடல் இசைக்கப்பட்டது. கிடாக்குழி மாரியம்மாள் குழுவின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பண்பிலே சிறந்தவரா, பழகல்ல இனியவரா, பல ஆண்டு மக்களுக்கு பணியாற்ற பிறந்தவரா, தலைவர் விஜய் என்று வாழ்க, தமிழர் வெற்றி கழகம் வளர்க, தமிழர் வெற்றி கழகம் வளர்க. நம்ம தலைவர் என்றும் மக்கள் பக்கம், மக்கள் என்றும் தலைவர் பக்கம், தலைவர் விஜய் என்றும் வாழ்க, விழா மேடைக்கு வந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கட்சியின் கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தினார். ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கும் அவர் மரியாதை செலுத்தினார். விழாவில் உரையாற்றிய விஜய் எளிய மக்களுக்கான கட்சி தாவேக என்றார். நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே அனைவரும் அமரலாம். சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம். அதே தான் இங்கேயும் கேட்கிறேன், ஏன் வரக்கூடாதா? சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. நம்மளுடைய கட்சி ஒன்றும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல. முன்னாடிலாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில் இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு. பதவியில் இருக்கிறவங்களாம் பண்ணையாரா மாறிடுறாங்க. இளைஞர்களால் தான் 1967 1977 வரலாறு மாறியது என்று கூறிய விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வரலாறு படைக்கும் என்றார். நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம். ஏன் இருந்தா என்ன?
அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ அவர் பின்னாடி நின்னதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ அவர் பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களால தான் 1967லயும் 1977லயும் அந்த 2 தேர்தலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. வரலாறு, அதுதான் வரலாறு. இப்ப அதே மாதிரி நம்ம மேல இன்னொரு திமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகளை மறைமுகமாக சாடிய விஜய் மும்மொழி கொள்கை விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் நாடகமாடுவதாக தெரிவித்தார். மக்களுடைய நலனை பத்தியோ, நாட்டோட நலனை பத்தியோ, வளர்ச்சிகளை பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாம பணம் பணம் பணம், எந்தெந்த வழிகள்ல எந்தெந்த ரூட்லலாம், இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல் வேலை. இப்ப புதுசா ஒரு பிரச்சனை ஒண்ணு கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க, மும்மொழி கொள்கை. இத இங்க செயல்படுத்தலனா இந்த கல்விக்கான நிதியை நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனா இவங்க 2 பேரும் இங்க எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதாவது இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா, மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த், தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன், சிறப்பு அழைப்பாளராக ஜன்ஸ்வராஜ் கட்சி நிறுவன தலைவர் பிரசாந்த் கிஷோர் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். அவர்களின் கரங்களில் நமது தலைவர் பரிசாக தருகிறார். நிகழ்ச்சியில் மாநில மற்றும் மத்திய அரசை எதிர்த்து #GetOut கையெழுத்து இயக்கத்தை விஜய் தொடக்கி வைத்தார். பொற்கரங்களால் முதல் கையெழுத்து போடுகிறார். நம்முடைய தலைவரை தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகிகள் #GetOut என்று அந்த பதாகையில் சிறப்பு கையெழுத்தை பதிவு செய்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழாவையொட்டி பூஞ்சேரி தனியார் மண்டபத்துக்கு வெளியே சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலையின் இருபுறங்களிலும் வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.